Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த போய்வா சாங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்தது சாங் விஜய்க்காக நீங்க டெடிகேட் பண்ணதா நிறைய மீம் எல்லாம் பார்த்திருந்தனால நீங்க பார்த்திருந்தீங்க? பார்த்தேன். அது ஆக்சுவலி பெரிய வைரலானது அது ஒரு காரணம். விஜய் சாருடைய தாவேகா கட்சியோட அதை கம்பேர் பண்ணி அது எங்க பார்த்தாலும் வந்து வச்சு அதை வைரல் பண்ணிட்டாங்க. ஒரு ஒன் சைடு லவ்னுடைய உச்சமா இருக்கும் அந்த பாட்டு. அவ வந்து இவனை கண்டுக்கவே மாட்டான். நீ வந்து என்னை வந்து 12 மணி முள் மாதிரி ஒன்னா சேர்ந்து நான் உங்க கூட இருக்கணும்னு இல்லை, ஒரு தண்டவாளம் மாதிரியே பக்கத்துல வர என்ன அனுமதி. நான் சாலையில் நடந்துக்கும் போது காலை தட்டி விடுற கல்லு மாதிரியா என்னை தொல்லையாவது நினை. இப்படி ஒருத்தன் இருக்கிறான்ற இருப்பே நீ வந்து கேள்விக்குறியாக்கிடாத. இருக்கிற ஒருத்தன் நட்சத்திரத்தை ரசிக்கிறானா இல்லையாங்கிறத பத்தி நட்சத்திரத்துக்கு எந்த கவலையும் இல்லை, அது அவனே தான் பார்த்துட்டு. அது மாதிரி நான் அவனையே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த பாடல் முழுக்கமே ஒருதலை காதலினுடைய உச்சத்தை சொல்ற ஒரு பாட்டு. நல்ல எப்படி ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இந்த பாட்டை எனக்கு நினைவுபடுத்துறீங்க. இந்த பாட்டுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. எனக்கு நிறைய பேர் பாராட்டி இதை வந்து எப்பாவது சொல்லுவாங்க. திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள்ல அல்லது எங்கேயாச்சும் போறப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த ஒன் சைடு லவ் பத்தி சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விட்டுவாங்க. நீ உத்தரவிட்டால் முத்தம் தருவேன், உதடுகள் வேர்க்கும் வரை, உண்மையில் நானும் யோகியன் தான் உன்னை பார்க்கும் வரை. ஆமா, உண்மையில் நானும் யோகியன் தாரடி உன்னை பார்க்கிற வரைக்கும் நான் இதெல்லாம் யோசிக்காத ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தேன் அப்படிங்கிறது அந்த பாடல். என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன், உன்னை விரும்பிடும் காரணம் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் அப்படின்னு அதில் வரும். ஹரிசாருக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டம். கேரளா மலை பாதையில எழுதின பாட்டுலாம் இருக்கு. அவர் ரேஷ் டிரைவிங் அப்படியே அடிச்சானா டிரைவர் போய் பின்னாடி உட்காரியான்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே அவர் படத்துல வர மாதிரி ஸ்பீடா ஓட்டுவாரு. 2014ல வந்து ஒரு பக்கம் ஜில்லா ஒரு பக்கம் வீரம் வந்தது சார். நம்ம ஒர்க் பண்ண 2 படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும். அது ஆக்சுவலி ஒரு நாள்ல ரிலீஸ் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய பொங்கல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அது வேற. ஆனா 2 உச்சத்தில் இருக்கிற ஹீரோக்களுடைய படம் 2ம் நம்ம பண்ணியிருக்கோம் மெஜாரிட்டி சாங்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமான ஒரு பொங்கலா இருந்தது. உங்களுக்கும் அஜித் சாருக்கும் எப்பயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவருக்காக எழுதக்கூடிய அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதை அவர் இன்னைக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு சார். வீரம் படத்துல ரத்தகஜ துரக பதாதிகள் பாட்டு அவர் வந்து கட்டி அணைச்சி வந்து என் வீட்டுல ரிங்டோனே இதுதான் அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃப் ரிங்டோனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டைம்ல குபேரா படம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸா இருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு 2 இம்பார்ட்டன்டான சாங் அப்படிங்கிறத தாண்டி இவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா இவருடைய பாடல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ட்டு இவருக்கு நிறைய கிரெடிட்ஸுமே இருக்கு. அதே மாதிரி சீதாராமம் அப்படிங்கிற படத்து மூலயமா எல்லாருக்கும் இவங்களோட அந்த வாய்ஸை கேட்டு ரீசெண்டா தங்கலான் படத்துல கூட இவங்களோட வாய்ஸை கேட்டிருப்போம். ஸோ பேக் டு பேக் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக 2 ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ரீசெண்ட் டைம்ல குபேரா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு சாரோட இந்த போய்வா சாங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங் எங்க இருந்து ஆரம்பிச்சிருந்தது சார்? அந்த சாங் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிச்சது. முதல்ல தமிழ்ல தான் பண்ணோம், அதுக்காக சொல்லுவாங்க. முதல்ல தமிழ்ல பண்ணோம். தேவி சார் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் சுச்சுவேஷன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்புறம் டைரக்டர் என்கிட்ட பேசினாரு. ஒரு வித்தியாசமான பாடல், தமிழ் சினிமாவில் அது ரொம்ப வித்தியாசமான பாடல். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, நானும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் வித்தியாசமான பாடல் இந்த பாடலை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பாட்டை நீங்க ஆடியோவா கேட்டீங்கன்னா ஒரு திடீரென்று வெற்றி அடைஞ்ச ஒருத்தனை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து விஷுவலோட பார்த்தீங்கன்னா தான் ஒரு டெட் பாடிக்கு முன்னாடி பாடுற பாட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி 2 விதமான உணர்வும் வர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பாடல் இது. நீங்க ஒரு முறை ஒரு 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 திடீர்னு புகழடைஞ்ச ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை கேளுங்க, ஃபுல்லா அந்த பொருந்தும் அவருக்கு. ஒன் டே ஹீரோ நீதான் வச்சு, ஊரே தலை மேல வச்சு, கொண்டாடுது மோளம் அடிச்சு, இப்ப நீதான் ஆளுங்கட்சி, சிஎம்பிஎம் வந்தா கூட நீ எந்திரிக்க தேவையில்லையே, ஒன்வேல போனா கூட உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே, உன் இஷ்டம் எல்லாமே, நீ வந்து முன்ன மாதிரி உன்னை வந்து ஈஸியா யாரும் பாத்திர முடியாது, பார்க்கறதுக்குள்ளார உசுரே போயிடும் அப்படின்னு சொல்றது நார்மலா ஒருத்தரை பார்த்து பாடலாம். ஆனா அதுக்கப்புறம் செத்த முன்னாடி பாடினீங்கன்னா, இப்போ செத்தவனுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடுறப்ப எப்படி வருதுன்னா, ஒன் டே ஹீரோ நீ தான் வச்சு, ஊரே தலை மேல வச்சு அப்படின்னா
மேல தலைமையில தானே பானையில வச்சு தூக்கிட்டு போவாங்க. கொண்டாடுறது மோளம் ஆச்சு, இப்ப நீ தான் ஆளுங்க, இப்படி வந்து வரும். சிஎம்பிஎம் வந்தா கூட எந்திரிக்க தேவைன்னா படுத்துட்டு இருக்கிறவன் என்ச்சா வந்து பார்க்குவான். சிஎம்பிஎம்மே வந்தா எவன் வந்தாலும் மாலை போடுறப்ப அவன் படுத்துட்டு தான் இருப்பான். அப்படியே ஒன் வேற போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முன்ன மாதிரி இனிமே ஒன்றை பார்க்க முடியாது. ஒன்று பார்க்கறதுக்குள்ளார உசுறு போயிருக்கணும். உசுறு போனவனா போய் மேலே திரும்பி பார்க்க முடியும். ஸோ இப்படி வந்து 2 கோணத்தில் அணுகிற ரொம்ப வித்தியாசமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இந்த லிரிக்ஸ் கேட்டு அப்படி வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் என்னை பயங்கரமாக பாராட்டினாரு. ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு இது பண்ணார். அப்புறம் ஃபோன் பண்ணியும் பாராட்டினாரு. ஃபோன் பண்ணி அவருடைய தம்பி வித்யாசாகர் 2 பேருமே எனக்கு வந்து அப்புறம் பாராட்டினாங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ அந்த பாட்டை வந்து அவர் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து ஒரு முக்கியமான இடத்துல டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பேன் இண்டியா மியூசிக் டைரக்டர், ஹைலி பெய்ட் மியூசிக் டைரக்டர், தெலுங்குல டாப் நம்பர் 1ல இருக்காரு. இந்தியா முழுக்க அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் அவருடைய பாடல்கள் இந்த பக்கம் பார்த்தா டிங்க சிக்கா, அந்த பக்கம் ஊன் சொல்றியா ரங்கரங்கான்ட்டு அடிச்சு அடின்னு தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் பல தருணங்கள்ல என்னை வந்து பாராட்டியிருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் பாராட்டியது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு நான் பாக்குறேன். அப்படிதான் அந்த போய்வா பாடல் உருவான ஒரு சரித்திரம். பாடல் வரிகளை கேட்டுட்டு தனுஷ் சார் என்ன ரியாக்ட் பண்ணாரு சார்? உங்ககிட்ட ஏதாவது அந்த ரியாக்ஷன் வந்திருந்தது? பாட்டு அவர் தானே பாடினாரு. அவர் இங்க பாடும்போது நான் அங்கதான் இருந்தேன். வாய்ஸ் மிக்சிங் அப்போ நாங்க மேக்கிங் எல்லாம் பண்ணோம், மேக்கிங் வீடியோ எடுத்தோம். அப்போ வந்து அவர் அங்கதான் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ரொம்ப ரசிச்சு பாராட்டினார். லிரிக்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. அவருடைய லிரிக்கை நான் நிறைய பாராட்டியிருக்கேன். அதனால அது ரொம்ப ஜாலியான ஒரு அனுபவம் தான். அவருக்கு நான் நிறைய எழுதியிருக்கேன். அப்போ திருவிளையாடல் ஆரம்பத்துல இருந்து, வேங்கையில இருந்து நிறைய படங்கள் எழுதியிருக்கேன். கண்டிப்பா சார். இந்த பாட்டு வந்த போது நிறைய பேர் இந்த சாங் விஜய்க்காக நீங்க டெடிகேட் பண்ணதா நிறைய மீம் எல்லாம் பார்த்திருந்தாங்க. நீங்க பார்த்திருந்தீங்க? பார்த்தேன். அது ஆக்சுவலி பெரிய வைரலானது அது ஒரு காரணம். விஜய் சாருடைய தாவேகா கட்சியோட அதை கம்பேர் பண்ணி அது எங்க பார்த்தாலும் வந்து வச்சு அதை வைரல் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் ஃபுல்லா, ட்விட்டர் ஃபுல்லா, இது இன்ஸ்டா ஃபுல்லா அது வந்து பெரிய வைரல் ஆச்சு. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப விஜய் அப்படிங்கறதையும் தாண்டி விவேகானந்தா விஜய் அப்படிங்கிற நிறைய அந்த சிம்பிள் அந்த ரிலேட் பண்ணிக்கிறாங்களே சார், அது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு பார்க்க? நான் மகிழ்ச்சி. இப்போ வந்து ஒரு அப்ப இந்த பாட்டுக்கு 3 கோணம் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று, ஒரு திடீர்னு புகழடைந்த ஒருத்தரை செலிப்ரேட் பண்றது, அப்புறம் சுச்சுவேஷனுக்கான ஒரு பாட்டு, இது ஒரு தலைவருக்கும் வந்து பொருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது வந்து அப்படி அவங்க இதுக்காக எழுதப்பட்ட பாடல்னு தெரிஞ்ச பிறகு கூட ரசிகர்கள் அதை வச்சு கொண்டாடுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் அது. கண்டிப்பா. உங்களோட வாய்ஸ்ல என் மகளே சாங் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா மகன்களுக்குமே அம்மா டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்சிருந்த சாங். எப்படி இருந்தது இந்த சாங்? ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல போனா, நான் ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குல தான் பண்ணினோம் ஆக்சுவலா. நான் கொடுக்கா. ஸோ 4 லாங்குவேஜஸ் நான் பாடியிருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடா. ஸோ டிஎஸ்பி சாருக்கு வந்து இது வந்து செகண்ட் சாங் நான் பாடுறது. ஃபர்ஸ்ட் ரத்னம் படத்துல சார் எழுதின வரிகள்ல தான் எதனாலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அதான் அம்மானாலே ஒரு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு உறவு அது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, சார் இருந்தாரு, சேகர் சார் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. அண்ட் தெலுங்கு வந்து பாடினப்புறம் வந்து ரொம்ப சேகர் சாரும் கேட்டுட்டு வந்து ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க, ரொம்ப உருக்கமா இருக்கு. அண்ட் டிஎஸ்பி சார் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, அதிரி போயிந்தி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து சார் லிரிக்ஸ் எழுதிட்டு தமிழ் பாடினேன், அப்புறம் மலையாளம் அண்ட் கன்னடா பாடினேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சார் யார் யாருக்கெல்லாம் அந்த ஒன் சைட் லவ், அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் அந்த லவ் பிரேக்கப் ஆகுதோ அவங்களோட ஸ்டோரிஸோ ஸ்டேட்டஸோ இந்த பாட்டை கேட்க முடியும் சார். சில வார்த்தை திட்டி பேசு அது கூட போதுமே, என் காதல் வெற்றி பெற சந்தோஷம் கொள்ளுமே, வேகத்தில் போகும்போது தரை தட்டும் கல்லாய் கூட. இது ஒரு மாதிரி இருக்கு சார். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா, 12 மணிமுல்லை போல சேர ஆசை இல்லை, தண்டவாளம் போல தொடருவேன் அன்பே. இதை கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து உங்க கூட சேரணும்னு கூட ஆசைப்படல, தண்டவாளம் போல உன்னை பின்தொடரிக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்ட்டு. எப்படி சார் இதெல்லாம்? அதாவது நீங்க அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் லவ்னுடைய உச்சமா இருக்கும் அந்த பாட்டு. அவ வந்து இவனை கண்டுக்கவே மாட்டான். நீ வந்து என்னை வந்து
12 மணி முள் மாதிரி ஒன்னா சேர்ந்து நான் உங்க கூட இருக்கணும்னு இல்லை, ஒரு தண்டவாளம் மாதிரியே பக்கத்துல வர என்ன அனுமதி. அட்லீஸ்ட் என்னை வந்து நீ கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணு. இவன் ஒரு மோசமான ஆளுனாவது நினை, அது கூட நினைக்காம போயிடாத. புரியுதுங்களா? நான் சாலையில் நடந்துக்கும் போது காலை தட்டி விடுற கல்லு மாதிரியா என்னை தொல்லையாவது நினை. இப்படி ஒருத்தன் இருக்கிறான்ற இருப்பே நீ வந்து கேள்விக்குறியாக்கிடாத, என்னை பத்தி நினைக்கிறதையே மறுத்துடாத, இது பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முழுக்கவுமே நீங்க வந்து கை விசிறியானா நீ உன் கையால தொட்டு கை விசிறி பண்ணும், அப்படி கூட எனக்கு ஆசை இல்லை. உன் கையால தொடர்றது பெரிய விஷயம், நீ அப்படி தொட்டு என்னை கை விசிறியா பண்ணணும்னு கூட ஆசை இல்லை. ஒரு மின் விசிறி மாதிரியாவது நான் உன் பக்கத்துல இருக்கேன். ஸோ நீ அதில் வந்து அந்த லிரிக்கில் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஒரு கீழே இருக்கிற ஒருத்தன் நட்சத்திரத்தை ரசிக்கிறானா இல்லையாங்கிறத பற்றி நட்சத்திரத்துக்கு எந்த கவலையும் இல்லை, அது அவனே தான் பார்த்துருக்கு. அது மாதிரி நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த பாடல் முழுக்கமே ஒருதலை காதலினுடைய உச்சத்தை சொல்கிற ஒரு பாட்டு. நல்ல எப்படி ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் இந்த பாட்டை எனக்கு நினைவுபடுத்துறீங்க. இந்த பாட்டுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. எனக்கு நிறைய பேர் பாராட்டி இதை வந்து எப்பாவது சொல்லுவாங்க. திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள்ல அல்லது எங்கேயாச்சும் போகிறப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த ஒன் சைட் லவ்வை பற்றி சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விட்டுவாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டு அது. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்களில் ஒன்று ஒன் சைட் காதல், ஒருதலை காதலினுடைய அழகை சொல்லுகிற ஒரு பாட்டு. குட்டி குட்டி பாடல் இல்ல இல்ல, எனக்கு ஒன் சைட் லவ் இல்ல கேக்குறேன். சரியா, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அனுபவப்பட்டா மட்டும்தான் அதோடைய வழிகள் ரொம்ப புரியும், அதனாலதான் வந்து ஆர்ட்ஃபுல்லா எழுத முடியும். ஆக்சுவலி ஒரு காதலிகிட்ட போய் காதல சொல்ற வரைக்கும் எல்லாருக்கும் ஒன் சைட் லவ் தான். கரெக்டா? நம்ம என்னைக்கு ப்ரொபோஸ் பண்றோமோ அன்னைக்குதான் அது ஒன் சைட் லவ்வா டபுள் சைட் லவ்வான்னு தெரிய வரும். அதனால எல்லாருமே ஒன் சைட் லவ்வா ஃபேஸ் பண்ணிருப்போம். கரெக்டாங்க? குட்டி படத்தோட தனுஷ் சார், இங்க குபேரா படத்தோட தனுஷ் சார் எப்படி இருக்கு சார் இந்த விஷயங்கள்? சூப்பரா இருக்கு. அவரோட நான் நிறைய படங்கள் பணியாற்றி இருக்கிறேன். அவருக்கு குட்டியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. குபேரா இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வேறுபாடுன்னு ஏதாவது தெரியுதா சார்? அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனுஷ் சாரை பார்த்திருப்போம், இப்போ ஒரு தனுஷ் சார் இருக்காரு, அதே மாதிரிதான் இருக்காரு, டிஃப்ரெண்ட்? எனக்கு ஒரு முறை நானும் பூபதி பாண்டியன் அவரும் நானும் திருவிளையாடல் ஆரம்பம் ஹிட் நைட்டை வந்து ரொம்ப கொண்டாடி தீக்கணும்னு சொல்லிட்டு வாங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. 2 பேரும் கார்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். எப்படியும் 1 மணி 2 மணி இருக்கும், எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம். தனுஷ் சார் அப்ப போன் பண்றாரு பூபதி பாண்டியன். படம் ஹிட் இல்ல, அவர் எங்கேயோ படம் பார்த்துட்டு அப்ப போன் பண்ணான். சார் படத்தோட இது பெரிய ரிசல்ட் சார், திருவிளையாடல் ஆரம்பம் எங்க பார்த்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் சார்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இதோ கவிஞர்த்தையும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. இப்போ பயங்கர மகிழ்ச்சியை அடைஞ்சு ரொம்ப பேசியிருந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பேஷன் அவர்கிட்ட நான் பார்க்குறேன், அந்த ஆர்வம், இந்த பட இதில். இன்னைக்கு குபேரா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பரிணாம வளர்ச்சியும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் அசுரன்லையாக இருக்கட்டும், அப்புறம் ஆடுகளமாக இருக்கட்டும், அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி வந்து இன்னைக்கு வந்து பயங்கர உச்சத்தில் நிற்கிறாரு, இயக்குனராக மாறி நிற்கிறாரு. பெரிய சந்தோஷம். இன்னொரு சாங் இருக்கு சார், இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மின்சாரம் என் மீது பாய்கிறதே, உன் கண்கள் என் கண்ணை மேய்கிறதே, உன் வார்த்தை என் பாஷை ஆகிறதே, உன் நெஞ்சில் மின்னல் பூ பூக்கிறதே. இது வரைக்கும் கொஞ்சம் ஜென்ரலா இருக்கு சார். இதுக்கு கீழே நீ உத்தரவிட்டால் முத்தம் தருவேன், உதடுகள் வேர்க்கும் வரை, உண்மையில் நானும் யோகியன் தான் உன்னை பார்க்கும் வரை. மேல இருக்கிற லைன்ஸ்க்கும் கீழே இருக்கிற லைன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை சார். நீ உத்தரவிட்டால் முத்தம் தருவேன், உதடுகள் வேர்க்கும் வரை, உண்மையில் நானும் யோகியன் தானடி உன்னை பார்க்கும் வரை. உத்தரவிட்டால் முத்தம் தருவேன், உதடுகள் வேர்க்கும். அந்த உலகத்திலே வேர்க்காத பகுதி உதடு தான். மனித உடல்ல உதடு வேர்க்கவே வேர்க்காது. நீ அப்போ உதடு வேர்க்கும் வரைனா நான் நித்தாம முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உண்மையில் நானும் யோகியன் தானடி உன்னை பார்க்கும். உன்னை பார்க்குற வரைக்கும் நான் இதெல்லாம் யோசிக்காத ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தேன் அப்படிங்கிறது தான் அந்த பாடல். என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன், உன்னை விரும்பிடும் காரணம் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் அப்படின்னு அதில் வரும். ஒரு கோப்பை தண்ணீர் காதல் அதில் நீந்த கற்றுக்கொண்டேன். காதல் என்பது ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளார நீச்சல் அடிப்பது போன்ற அவஸ்தை. பெண் என்றால் மென்மை என்று கவிதைகள் சொல்லி வந்தேன், உன்னை நான் பார்த்த பின் தான் கன்னத்தில் போட்டுக்கொண்டேன் வரும். முழுக்க முழுக்க காதலினுடைய ஆழத்தை சொல்லுகிற பாடல் அது. என்னுடைய ஆரம்பகால பாடல் அது. ரன் படத்துல வித்யாசாகர் அவர்களுடைய இசையில
இந்த பாடல் ஆல்பம் ரிலீஸ் ஆன உடனே சங்கர் சார் வந்து இந்த பாடல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு லிங்குசாமி சார் சொன்னார். லிங்குசாமி சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் சங்கர் சார் வந்து இந்த பாட்டு பயங்கரமாக வந்து பிடிச்சி, இது ஆல்பத்தில் எனக்கு பிடிச்ச பாட்டு, லிரிக்கலி அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். அப்புறம் சங்கர் சாருக்கு நான் எழுத ஆரம்பித்த பிறகும் அந்த பாட்டை வந்து அவர் பேசினார். என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் பாடலாம் எழுதும்போது இப்பெல்லாம் நிறைய பேர், இப்போ வரைக்குமே நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட் சாங்ஸாக தான் இருக்கும். நீங்க வந்து சொன்ன மாதிரி அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நிறைய சாங்ஸ் நம்ம பாக்குறோம். நிறைய சாங்ஸோட வேர்ட்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு பாடல்களையுமே அந்த வரிகளை எழுதுறதுக்கு எவ்வளவு மெனக்கிடுவீங்க சார்? எவ்வளவு நேரம் ஆகும்? பாடலை பொறுத்து சில நேரங்களில் சாதகமான சூழல் வர்றப்போ அப்படிங்கிறதுக்குள்ளார பாட்டு உருவாயிடும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தெல்லாம் நிறைய 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் 20 நிமிஷத்தெல்லாம் பாடல் எழுதிடுவோம் நம்ம. அதெல்லாம் நடந்திருக்கு. சில பாடல்கள் வந்து இப்போ ஹரி சாருக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டம். இவங்க கூட பாடியிருக்காங்க எதனாலன்னு பாட்டு ரத்னம்லாம். அவருடைய முதல் படத்தோட பாட்டு நான் தான். தமிழ் என்கிற படம் பிரசாந்த் அவர்களுடைய நடித்த படம். அதில் காதல் என்னும் ஜோரில் அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்டு, அவருக்கு ஓப்பனிங் சாங் நம்ம தான். அப்போ இருந்து அதுக்கப்புறம் சிங்கம் 2 சிங்கம் 3 இருந்து வரிசை அவருக்கு எல்லா படமும் வேங்கை எல்லா படமும் நான் அவருக்கு எழுதியிருக்கேன். அப்போ எழுதுறப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா உடனே ஓகே பண்ண மாட்டார். ஓகே பண்ணிடுறது எப்படி, அவ்வளோ சீக்கிரம் ஓகே பண்ணக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார். திடீர்னு வந்து ஒரு 10 நாள் குற்றாலம் கொடைக்கானல் கூட்டு போயிடுவார். லொக்கேஷனுக்கு போயிடுவோம். நான் பாதி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே இருப்பேன் அவர் கூட. அங்கே லொக்கேஷன் போயிட்டு 10 நான் மட்டும் ரூமில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அவர் என்னை கம்பல் பண்ணவும் மாட்டார். எழுதிட்டீங்களா தொந்தரவு பண்ண மாட்டார். 10 நாள் இருந்தாலும் 10 நாள் ஷூட்டிங் பார்த்துட்டு அப்படி கிளம்பும்போது சாங் சொன்னோன்னா அவருக்கு வந்து அப்புறம் ஓகே அப்படின்னுவாரு. ஸோ அது மாதிரி வந்து அவர் கூட ரொம்ப ஜாலியான உணர்வு தான். ஒரு முரட்டு குழந்தை மாதிரி அவர் காரை ஓட்டிகிட்டே போவார். நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், லிரிக்ஸ் சொல்லிட்டு போவேன். மலை காடுகளில் ஓட்டிட்டு போவார். அவர் ரேஷ் டிரைவிங் அப்படியே அடிச்சானா டிரைவர் போய் பின்னாடி உட்காரியான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அவர் படத்தில் வர மாதிரி ஸ்பீடாக ஓட்டுவார். அப்படியே சிங்கம் 2 நாங்கள் வந்து அச்சங்கோயில் கேரளா மலை பாதையில எழுதின பாட்டுலாம் இருக்கு. அப்படி போவோம், அப்படியே செம ஜாலியாக இருக்கும். அது அவர் கூட எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா டைம் எடுக்குன்னா அவருக்கு திருப்தி வர வரைக்கும் எடுப்போம். நாங்கள் அப்படி ஜாலியாகவும் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அவர் கூட இருக்கிறது. அவர் ஷூட்டிங் வந்தால் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போவேன். சிங்கம் போயிருக்கேன், சிங்கம் 2 சிங்கம் 3 எல்லா ஷூட்டிங்கும் அப்படி கூப்பிட்டு போயிடுவார். அப்படி ரொம்ப ரிலாக்ஸா பாட்டு எழுதி முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். 10 மினிட்ஸ்ல கூட சாங் எழுதிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த சாங்னா ஏதாவது ஞாபகம்? 10 மினிட்ஸ்ன்னு சொன்னா லிரிக்கு எல்லாம் மியூசிக் எல்லாம் சேர்ந்து அரை மணி நேரத்துல முடிஞ்ச பாடல்னா என் பேரு மீனாகுமாரி. அது என்னன்னா டைரக்டர் தான், நான் காஃபி சாப்பிட்டு வரேன்னு போயிட்டு ஒரு 20 நிமிஷத்துல வராரு. 20 நிமிஷத்துல நாங்க கம்போஸ் பண்ணி லிரிக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் அவருக்கு. அந்த பாட்டு செமையா இருக்கும், சரியா வைப் பண்ணுவாங்க. சரி இப்போ கூட பார்ட்டினா அந்த சாங் சார் தேவி சாரும் டக்குன்னு டியூன் போட்டாரு. நானும் லிரிக் உடனே கொடுத்தேன், உடனே முடிஞ்சிச்சு அந்த பாட்டு. வந்து டைரக்டர் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகி அந்த பாட்டு சூப்பர் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஒரு 1/2 hourல முடிஞ்ச பாட்டு. 2014 வந்து ஒரு பக்கம் ஜில்லா ஒரு பக்கம் வீரம் வந்தது சார். ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க தான். வீரம் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க, ஜில்லால 2 சாங் 3 பாட்டு வித் பிஜிஎம். இந்த பிஜிஎம்லாம் கேட்கும் போது வேற மாதிரி ஃபயரா இருக்கும் சார். எப்படி சார் நம்மளோட படம் நம்ம ஒர்க் பண்ண 2 படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும்? அது ஆக்சுவலி ஒரு நாள்ல ரிலீஸ் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியாது. அது வந்து சிறுத்தை சிவா அவர்களோட நான் சேர்ந்து பண்ண 2வது படம். அவருடைய எல்லா படங்களும் நான் பாட்டு எழுதினேன். அவர் சிறுத்தையில் எழுதினா, அதுக்கப்புறம் வீரம், வேதாளம், விசுவாசம், வரிசை, அண்ணாத்து, கங்குவா வரைக்கும் எல்லாம் எழுதினேன் அவருடைய படங்கள்ல. அப்போ அந்த இதுக்கு வீரம் படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதியிருந்தேன். இந்த சைடு வந்து ஜில்லா நேசன், டைரக்டர் நேசன், அதில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அதில் ஒரு 3 பாடல்கள் எழுதினேன். 2 ஒரே நாளில் ரிலீஸ் ஆனாலும் இந்த பக்கம் ஒரு மாதிரி. அதுதான் நிஜமான பொங்கல் நமக்கு. ஏன்னா 2 பெரிய ஹீரோஸ். நிறைய பொங்கல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அது வேற. ஆனால் 2 உச்சத்தில் இருக்கிற ஹீரோக்களுடைய படம் 2ம் நம்ம பண்ணியிருக்கோம், மெஜாரிட்டி சாங்ஸ். அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமான ஒரு பொங்கலாக இருந்தது. இப்போ பெரும்பாலும் அவங்க 2 பேருக்கு ஒரே நாள் ரிலீஸ் ஆகாது இது மாதிரி பொங்கல்ல. அப்படி ரிலீஸ் ஆன ஒரு பொங்கல்ல அது 2 படத்துலையும் வந்து பாடல்கள் எழுதியிருந்தது. ரொம்ப கொண்டாட்டமாக. இந்த சைடு அஜித் சார் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொத்தா பாராட்டுவாங்க, அந்த சைடு விஜய் சார் ரசிகர்கள் கொத்தா பாராட்டுவாங்க. அது வந்து நான் விஜய் சார் வீட்டில் ஒரு விருந்து நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போது நான் அதை வந்து பகிர்ந்துக்கிட்டேன். பெரிய வந்து அந்த ரசிகர்கள்லாம் எப்படி அந்த பாடலில் கொண்டாடுறாங்க. அவரோட நிறைய விருந்து நிகழ்வுகள்லாம் நான் கலந்துருக்கேன். அவருடைய வீட்லேயே 2-3-4 டைம் ஒரு கெட் டுகெதர் வந்து துப்பாக்கி படத்துக்கு, வேலாயுதம் படத்துக்கு, அப்படி பல படங்களுக்கு அவருடைய வீட்டில் வந்து ஒரு சக்ஸஸ் விருந்து நிகழ்வு மாதிரி அந்த வெற்றியை கொண்டாடுற மாதிரி எல்லாருக்கும்
அப்படி நாங்கள் போய் இருக்கிறப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டது உண்டு. அது மாதிரி ரொம்ப இனிமையான அனுபவம் அந்த படம். இப்போ கூட நிறைய பேர் வந்து இந்த ஜில்லா ஜில்லான்ற பிஜிஎம் போட்டு செலிப்ரேட் பண்றாங்க சார். திடீர்னு பழைய வீடியோஸ் பழைய சாங்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகும்ல, அப்போ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க ஃபேமிலியோ இந்த மாதிரி வீடியோஸ் இல்ல சாங்ஸ் உங்களுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்க பாட்டுன்னு தோணும், அவ்வளவுதான். அது டெய்லி நடக்கும். இப்போ ஏதாவது எஃப்எம் சில நண்பர்கள் இருப்பாங்கல்ல ஊர்ல கிராமத்துல, நம்ம கூட பழைய நண்பர், கல்லூரியில ஸ்கூல்ல படிச்ச நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க திடீர்னு ஏதோ பண்ணிருப்பாங்க, டிவியில பார்த்த உடனே ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் உங்க பாட்டை பார்த்துட்டு இருக்கேன். சரி, நம்மளை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டை பாக்குறப்ப நம்ம பழைய நினைப்புலாம் வரும் இல்லையா, அப்படி போட்டு அது ஒரு அவங்களுடைய கொண்டாட்டம் அது. ஸோ அது மாதிரி நிறைய வரும், டெய்லி வரும். டெய்லி நம்ம பாட்டு எங்கேயாவது கேட்பாங்க, யாராவது போவாங்க, நமக்கு நம்ம நம்பர் வச்சிருக்கிறவங்க அவங்க வந்து அனுப்புவாங்க, சில அனுப்பாமே இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 2000 பாடல்களுக்கு மேல வந்து எழுதிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் எழுதுற பாடல் வரிகள் இவருக்கு கரெக்டா ஆப்டா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும்ல சார்? எழுதும்போது ஒருவேளை நான் வந்து அவரை நினைச்சு எழுதல, ஆனா பார்க்கும்போது அவருக்கு மாதிரியே இருக்கு அந்த பாடல் அப்படிங்கிற மாதிரி, அது யாருக்கு சார் சொல்லுவீங்க? இது ஏன்னா அவங்களுக்கு நம்ம நினைச்சுதான் எழுதுறோம். பெரிய ஹீரோக்கள்னா கண்டிப்பா விஜய் சார் நடிக்கிறாரு, அஜித் சார் நடிக்கிறாரு, சூர்யா சார் நடிக்கிறாரு, விக்ரம் சார் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் எழுதியிருக்கேன். தமிழ் சினிமாவில் நான் எழுதாத நடிகர்களே கிடையாது, எல்லாரும் எழுதியிருக்கேன். அப்போ அவங்க அந்த சொல்லிடுவாங்கல்ல, ஹீரோ யார் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால நான் யாரோ ஒருத்தருக்கு எழுதி அதை இவங்களுக்கு பயன்படுத்திட்டாங்க. நான் எழுதுற லைன்ஸ் இவங்களுக்கு ஆப்டா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ஒரு படம் வேணா சொல்லலாம். கார்த்திக் சாருக்கு நான் ஒரு அந்த கார்த்திக் நம்ம அக்னி நட்சத்திரம் கார்த்திக் சார் இருக்கார்ல, அவருக்கு வந்து நான் குபேரன் ஒரு படம், இந்த குபேரன் குபேரன் 3 படம் வந்திருக்கு, 3 நான் தான் பாட்டு. என்னன்னா குபேரன் வந்து கார்த்திக் சார் நடிச்ச ஒரு படம், ராமநாராயணன் சார் டைரக்ஷன், 4 பாட்டு, அதுல 4 நான் தான் எழுதுனேன். அதுக்கப்புறம் மலையாளத்துல மம்முட்டி அவர்களும் ராஜகிரண் அவர்களும் நடிச்ச ஒரு படம், அதுல 2 தமிழ் பாட்டு வரும், அது 2 நான் தான் எழுதினேன். இப்போ இந்த குபேரா படத்துல எல்லா பாட்டும் எழுதிருக்கு. குபேரானா நம்ம தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்துல கண்ணம் 2 பண்ணுன்னு எழுதியிருந்தேன். கார்த்திக் சார் எனக்கு கொடைக்கானல் வந்து போன் அடிச்சிட்டாரு, இந்த பொண்ணு தான் ஹீரோயின் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஹீரோயின் வந்து யாருன்னா, அந்த படத்தோட ஹீரோயின் வந்து அவங்க மறந்துச்சு பேரு, அவங்க 2 கண்ணமும் அப்படிதான் இருக்கும், அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷலு. அந்த கண்ணு 2 கண்ணமும் பண்ணுன்னு ஏதோ ஒரு லிரிக் எழுதிருந்தேன். அதுக்கு பாராட்டி எப்படி ஆர்டிஸ்ட் நினைச்சுக்கிட்டே எழுதுவீங்க போல் இருக்கு நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அஜித் சாருக்கு எப்பயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவருக்காக எழுதக்கூடிய அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதை அவர் என்னைக்குன்னா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரா சார், போன் பண்ணியோ இல்ல நீங்க எங்கன்னா? யார் சொல்றீங்க? அஜித் சார். அஜித் சார் பாராட்டியிருக்காரு, நிறைய பாராட்டியிருக்காரு. எப்படின்னா இப்ப நம்ம வீரம் படத்துல ரதகஜ துரக பதாதிகள் பாட்டு அவர் வந்து கட்டி அணைச்சி வந்து என் வீட்டுல ரிங்டோனே இதுதான், அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃப் ரிங்டோனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டி ரொம்ப இது பண்ணுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போனேன் ஒரு முறை, வேதாளம் படத்துக்கு நினைக்கிறேன். அப்பவும் வந்து அவர் நம்மளுடைய லிரிக்ஸ் எல்லாம் பயங்கர பாராட்ட, ஃபோனில் நிறைய டைம் நாங்கள் வந்து சிவா சார் கூட இருக்கிறப்ப நிறைய வந்து பாராட்டியிருக்காரு. ஃபேமிலிலாம் எப்படி ரசிக்கிறாங்களா படத்தை எப்படின்லாம் அப்படிலாம் கேட்பாரு. பாட்டு அவரும் ரொம்ப ரசித்து இது பண்ணுவார். பர்டிகுலராக ரதகஜ துரக பதாதிகள் பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பாராட்டி இது பண்ணாரு. நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒரு உச்சத்தில் தான் இருக்கீங்க, இன்னுமே ஒரு பெரிய உச்சத்தை தொடரும் அப்படின்ட்டு ஆதன் சினிமா சார்பாகவும் இந்த ஷாம்னா சார்பாகவும் ஒரு பெரிய விஷஸ். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ஒரு அழகான இன்டர்வியூ கொடுத்துறீங்க, ரொம்ப நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.